ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிங்ஸ் ஜம்பவான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் எப்படி பண்ண போறோங்கிறத பற்றி பார்க்க போறோம். ஒரு டேட்டா பேஸில் உள்ள டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ணலாங்கிறத பற்றி இந்த கிளாஸில் பார்க்க போறோம். அப்டேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு டேட்டா பேஸை ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ண போறோம்னா, கிரியேட் டேட்டா பேஸ் கம்பெனி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனின்னு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் ஐடி இன்ட் பிரைமரி கீ நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். நேம் வந்து வேர்கேரில் கொடுத்துட்றேன். வேர்கேர் 20. ஸோ நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்றேன். அதுவுமே வேர்கேரில் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசிக்னேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சேலரி கொடுப்போம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ். இப்போ இந்த டேட்டாலாம் நம்ம ஒரு டேபிள் ஒன்று இது பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இதை ரன் பண்ணால் ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ரன் ஆகாது. ஏன் அப்படின்னா, நான் எந்த டேட்டா பேஸில் இந்த டேபிளை ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கு என்ன கொரி யூஸ் பண்ணுறோம்னா, யூஸ் கம்பெனிங்கிற கொரி யூஸ் பண்ணி நான் கம்பெனிங்கிற டேட்டா பேஸில் தான் வந்து இந்த டேபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன், இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் எம்ப்ளாயி. ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ளாய்க்கு அப்புறம் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வேல்யூஸ்லாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் போட்டுப்போம். ஐடி, நேம் அப்படின்ட்டு இங்கே என்னென்ன டேட்டா வேல்யூஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டுப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு எல்லா வேல்யூவும் வேணும் அப்படிங்கிறப்ப டேரெக்டாகவே நீங்கள் வேல்யூஸ் டைப் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் போட்டு, ஸோ நான் டீஃபால்ட்டாக இங்கே நான் வந்து வேல்யூ ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வேல்யூஸ் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வேல்யூஸை எப்படி பார்ப்போம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிங்கிற கொரி மூலியமா நம்ம என்னென்ன டேட்டாஸ்லாம் பார்க்கலாம். செலக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டாஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவை எப்படி எப்படிலாம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டினை வச்சு நம்ம அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ அப்டேட் அண்ட் எம்ப்ளாயிஸ் சேலரி இன் தி எம்ப்ளாயி டேபிள். அதாவது எம்ப்ளாயி டேபிள் உள்ள எம்ப்ளாயி சேலரியை எப்படி அப்டேட் பண்றதுங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு என்ன குறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்க்கு அடுத்தது நம்ம டேபிள் நேம் போட்டுக்கணும், எம்ப்ளாயி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, செட் பண்ணணும். எதை செட் பண்ண போறோம், என்ன அப்டேட் பண்ண போறோமோ அதை ஃபர்ஸ்ட் செட் பண்ண போறோம். ஓகேவா? சேலரி அப்டேட் பண்ண போறோம். சேலரி ஈக்குவல் டு இப்போ 50,000 வச்சுக்கோங்களேன். சேலரி வந்து 50,000 அப்டேட் பண்ண போறோம். எதுல அப்டேட் பண்ண போறோம், யாருக்கு அப்டேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடி நம்பர் 103 இருக்கு, குரு அப்படின்னு இருக்கு. ஆல்ரெடி 22,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவருக்கு பண்ண போறேன். வேர் ஐடி ஈக்குவல் டு 103 அப்படின்னு போட்டு இது பார்த்தீங்கன்னா இது ரன் ஆயிடுச்சு. இப்போ 103யோட சேலரி வந்து ஆல்ரெடி அவர் எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாருன்னா 22,000 வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம அப்டேட் பண்ணிடலாம், 50,000 அவருக்கு மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ 103 அந்த குருங்கிறவர் எவ்வளோ சேலரி வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 50,000 சேலரி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹவு கேன் யூ சேஞ்ச் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி வித் எ ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயி ஐடி. அதாவது ஒரு எம்ப்ளாயி ஐடியை வச்சு நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்துக்கோங்களேன். இப்போ டிபார்ட்மெண்ட்டில் ஐடி சேல்ஸு ஃபினான்ஸ் ஐடி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து 101 ஐடியில் உள்ள ஐடிங்கிறவர் வந்து ஹச்ஆராக நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது எப்படி அப்டேட் பண்ண முடியும்? அப்டேட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிள் நேமை போடணும். போட்டு செட் என்ன செட் பண்ண போகிறோம்? டிபார்ட்மெண்ட். ஓகே, நம்ம அங்கே என்ன டேபிளில் கிரியேட் பண்ணுறப்ப என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அது மட்டும் தான் போடணும். டிபார்ட்மெண்ட். ஓகே, டிபார்ட்மெண்ட்டில் இப்போ நான் யாரை அந்த ஐடிங்கிறவரை ஹச்ஆருங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறேன். ஓகே, ஸோ யாரை மாற்றுறேன்னு சொல்லியிருந்தேன்? ஐடி வந்து 101 உள்ள ஐடியை வந்து ஹச்ஆராக மாற்றுறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் செக் பண்ணுறேன் அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஓகே 101 சிவாங்கிறவர் இப்போ ஹச்ஆரா வந்து ப்ரொமோட் ஆயிருக்கு, அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஹவு டு யூ இன்க்ரீஸ் ஆல் எம்ப்ளாயி சேலரி பை 10%? இப்போ எல்லா எம்ப்ளாயீஸோட சேலரியும் வந்து 10% வந்து போனஸ் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி பண்றது? இப்போ அப்டேட் பண்ணிடுவோம். அப்டேட் எம்ப்ளாயி செட் பண்ண போறோம். சேலரிலாம் யார் யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட சேலரிய 10% இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 27,000 இப்போ சேலரி பார்த்தீங்கன்னா 27,000, 37,000, 57,000, 50,000, 27,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே இப்போ 10% ஆட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக், இது மிஸ்டேக்ல இது வந்து ஆக்சுவலி சேஃப் மோட்ல இருக்கு. இதை வந்து நான் மாற்றிக்கிறேன். இது என்னதுங்கிறத ஃபியூச்சர் கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 27,000 இருந்தது, இப்போ 29,700 அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 50,000 55,000 ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே வந்து 10% வந்து எல்லாரோட சேலரி வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது 20% இன்க்ரீஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 1.20 1.20 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, how can you update multiple columns like salary and designations for a specific employee? ஒரு எம்ப்ளாயியோட இது ஸ்டேட்டஸ் என்னங்கிறத how can you update multiple columns like salaries and designations for a specific employee? அதாவது ஒரு எம்ப்ளாயி ஐடியோட சேலரி அண்டு டெசிக்னேஷனை வந்து எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அப்டேட் டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயி செட் பண்ண போறோம். என்ன செட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் சேலரி வந்து ஒரு 75,000 செட் பண்ணிக்கிறேன். கமா அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? டெசிக்னேஷன் வந்து என்ன பண்ண போறோம்? ஸோ பார்த்தீங்கன்னா சீனியர் டெவலப்பர்னு போடுறோம். யாருக்கு போட போறோம் சீனியர் டெவலப்பர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜாவா டெவலப்பர்னு இருக்காங்கல்ல, அருண். ஓகேவா? அவருக்கு வந்து இப்போ அருண் வேணாம், சிவா அவருக்கு வந்து ஐடி ஈக்குவல் டு 101 அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ அந்த 101ல இருக்க ஐடிக்கு வந்து சேலரி வந்து 75,000 மாறணும். அப்புறம் டெசிக்னேஷன் வந்து சீனியர் டெவலப்பர் ரெண்டுமே சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 101 சிவாங்கிறவர் ஹச்ஆராக சீனியர் டெவலப்பராக மாறிடுச்சு. அதாவது ஜாவா டெவலப்பர்லையும் சீனியர் டெவலப்பராக மாறிட்டாங்க. மாறிட்டு 75,000ங்கிற சேலரி அப்டேட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ செட் த ஸ்டேட்டஸ் காலம் டு இன்ஆக்டிவ் ஃபார் ஏ எம்ப்ளாயிஸ் ஹூ ஹாவ் ரிசைன்டு? ஓகே, ஸோ அதில் வந்து ஸ்டேட்டஸில் வந்து யாரெல்லாம் ரிசைன் ஆயிருக்காங்களோ அவங்கள வந்து இன்ஆக்டிவாக சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, இன்ஆக்டிவாக அப்டேட் பண்ண சொல்கிறாங்க.
அது எப்படி அப்டேட் பண்றது? அப்டேட் எம்ப்ளாயி செட் ஸ்டேட்டஸ் தானே நம்ம வந்து இப்போ என்னன்னு மாற்றணும், இன்ஆக்டிவா மாற்றணும். இன்ஆக்டிவ் யாரை மாற்றணும்? ஸ்டேட்டஸ்ல யார் யாரெல்லாம் ரிசைன் ஆயிருக்காங்களோ அவங்கள சேஞ்ச் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்ப ரிசைன்ங்கிற இடத்துல என்னன்னு வரணும், இன்ஆக்டிவ்னு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிவாங்கிறவருக்கு இன்ஆக்டிவ்னு வருது, அருணுங்கிறவருக்கு இன்ஆக்டிவ்னு வருது. ஓகேவா? இப்போ இதேமாரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸில் இந்த த்ரீ கொரிஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 3 ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.